Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. ரீசெண்டா அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். சோ அது போறதுக்கு முன்னாடி பேக்கிங் வேலை தான் வந்து நடந்துட்டு இருக்கு முன்னாடி நாள். சோ एक्चुअली ஒன் டே தான் வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் வந்து இந்த குட்டி மனுஷனுக்கு வந்து நிறைய திங்ஸ் தேவைப்படும் இல்லையா? சோ அதனால அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். டயப்பர் நைட் டைம் தான் யூஸ் பண்ணுவோம். டே டைம் வந்து ஃபுல்லா லங்கோட் இல்லனா இந்த ட்ரவுசர் மாதிரி தான் வந்து ஃபுல்லாவே இப்போ வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். நான் வந்து இன்னொரு vlogலயே வந்து சொல்லியிருந்தேன். சோ அதெல்லாம் ட்ரவுசர்லாம் எக்கச்சக்கமா வந்து எடுத்து வச்சிருந்தேன். So occasional dress வந்து கம்மி தான் பட் அந்த எவ்ரிடே பனியன் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இவனுக்கு நிறைய இருந்துச்சு. ஸ்லீப் சூட் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இன் அடிஷன் டு தட் இவனுடைய லோஷன், வெட் வைப்ஸ், சோப், எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ், அதுக்கப்புறமா இது வந்து நாளைக்கு போடுறதுக்கான ட்ராவல் அவுட்ஃபிட்டும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது கூடவே டயப்பர், சாக்ஸ் எல்லாமே நான் வந்து செட்டாகவே எடுத்து வச்சுருவேன். ஸோ அவனும் ஆக்டிவாக விளையாடிட்டே இருந்தான். அவன் கூட விளையாடிட்டே இந்த பேக்கிங் வேலை தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு முன்னாடி நாள் நைட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து ஆஸ் யூஷுவல் எழுந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போவே ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து போகிற மாதிரி இருக்குது. அதுதான் வந்து பிளானாக இருந்துச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான் பிளான். பட் நான் வந்து காலையிலே வந்து ரெடி ஆகிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இவனை ரெடி பண்ணணும், இவனை குளிக்க வைக்கணும், இதுவே வந்து பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையிலே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். வேணும்னா அதுக்கப்புறமா லைட்டாக டச்சப் மட்டும் மாதிரி வந்து பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதுவும் வந்து மேக்கப்லாம் நிறைய நான் வந்து போடவே இல்லை. டேரெக்டாக நான் வந்து இந்த ஒண்டர் டோனர் இருக்கலாம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயும் சீரம் போடுவேன். அன்றைக்கி வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ராங் கான்சன்ட்ரேஷன் வந்து போட வேணாம் அப்படின்னால நான் வந்து டேரெக்டாக ஒண்டர் டோனர் போய்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சன்ஸ்க்ரீன், இது வந்து டாக்டர் ஷேட்டோடது, இதுவும் வந்து போட்டுட்டேன். இது வந்து மினரல் பேஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி ஒரு ஃபீடிங் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மினரல் சன்ஸ்க்ரீன் தான் வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க போடுறதுக்கு. ஸோ நீங்கள் மினரல் பேஸ் சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து பயங்கர திக்காக இருக்குது, பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நார்மல் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மினரல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் நான் இதில் எந்த கிளிப்பிங்கும் கட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அந்த ரியல் டைம் பிளெண்டிங் காமிக்கணுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியுமே எனக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அது பிளெண்ட் ஆகிறதுக்கு. ஒயிட் கேஸ் ரொம்ப இல்லை, பட் அந்த ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. என் ஃபேஸ் முன்னாடி இருந்ததுக்கும் சன்ஸ்க்ரீன் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்டில் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திக்காக இருக்குது. ஆல்சோ அமேசானில் வந்து கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் பிக்கஸ்ட் சேல் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து செப்டம்பர் 23 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஃபெஸ்டிவிட்டிஸ்லாம் வருது இல்லையா? ஸோ தீபாவளியும் வருது. அதுக்காக ஏதாவது நீங்கள் ஷாப் பண்ணிக்கணும்னு பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 50 to 80% வரைக்குமே ஆஃபரில் இருக்க போகுது. ஆல்சோ 1500+ டாப் பிராண்ட்ஸ் இருக்குது. 3 lakh+ ஸ்டைல்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் நம்மளால் பிக் பண்ணிக்க முடியும். ஆல்சோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டான லிங்க்ஸும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நோ மேக்கப் டே தான். அதனால் வந்து டேரெக்டாக ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிட்டேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் வச்சு லிப் லைனர் வந்து மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லிப் பாம் இருக்குது. ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகிறப்ப நியூட் லிப்ஸ்டிக் போட்ட ஃபீல் கிடைக்கும். அதுக்காக அதை மட்டும் போட்டுட்டேன். ஸோ இதை போட்டுட்டு ரெடி ஆகிட்டு என் பையன் தூங்கிட்டு தான் இருந்தான். அவனை கூட்டிகிட்டு கீழே வந்து போயிட்டோம். பிகாஸ் நான் எங்கள் பெட்ரூம் இருக்கிறது மாடியில். ஸோ கீழே தான் வந்து கிச்சன் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது, லைக் சமையல் எல்லாமே. அதனால் வந்து கீழே வந்து போயாச்சு. ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு மிட் மார்னிங் என் பையனை எழுப்பி அவனை வந்து குளிக்க வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த சீன்ஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து அவனே வந்து சூப்பராக குளிக்க வச்சு ஃபீட் பண்ணி தூங்கவும் வச்சாச்சு. ஸோ அவன் தூங்கினா தான் அடுத்த வேலைகள் வந்து பார்க்க முடியும் அப்படின்றதுனால இது வந்து மிட் மார்னிங். உங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபன் சீன்ஸோ மற்ற எதுவுமே வந்து காமிக்கலை. ஸோ அதனால் இப்போ தான் ரெடி ஆகி போனால் திருப்பி வந்து ரெடி ஆகிறன்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து லைக் ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க இந்த மேக்ஸி வந்து நித்யா புட்டிக்கில் உள்ளது தான், என்னோடய புட்டிக்கில் உள்ளது தான், ஃபீடிங் வேர் தான். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஞ்சி காட்டன் மேக்ஸி ட்ராவலுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபெஸ்டிவ் ஒர்க்குமே இது சூப்பராக இருக்கும். சரி ஒர்க்லாம் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த தீபாவளிக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதில் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் மோர் கலெக்ஷன் அண்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெடி ஆகிற சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேக்கப்லாம் எதுவுமே போடல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே ஒரு நோ மேக்கப் லுக்காக தான் வந்து வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹேர் மட்டும் நான் வந்து திருப்பி கோம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து நல்லாவே கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேஸ்க்கு வந்து லைட்டாக காம்பேக்ட் பவுடர் மட்டும் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஏதோ ஒரு சம் மெரூன் லிப்ஸ்டிக் மட்டும் லிப்ஸில் வந்து கொஞ்சம் டிண்ட் மாதிரி வந்து வச்சு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஜுவல்லரி மட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேட்ஸ் இட். இதுதான் வந்து இன்றைக்கான லுக். அண்ட் இது வந்து ஃபைனல் பேக் பண்ண
லக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. தன்விக்கோடது. இது வந்து அவனுக்குன்னே வாங்கின பேக் தான். ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது எங்கே வாங்கினேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அகைன் அவன் வந்து முழிச்சிட்டான். ஸோ அவனை வந்து ஃபீட் பண்ணி அவனை தூங்க வச்சாச்சு. ஸோ அவுட்ஃபிட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறமா தான் அவனை வந்து தூங்க வச்சுருந்தேன். ஸோ அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சே வந்து சாப்பிட்டேன். அப்போ தான் வந்து சாப்பிட முடியும், இல்லைனா திடீர்னு வந்து அழுதுருவான்னு. எப்பயுமே அவனோட ஃபீடிங் வேலை அவனோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிட உட்காருவேன். இல்லைனா கரெக்டாக சாப்பிட்ற டயத்துக்கு தான் வந்து அழுகுவாங்க பேபிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா தான் எங்கள் அத்தை செஞ்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இந்த ஸ்வீட் தான் வந்து சாப்பிட்ருந்தேன். என்ன ஸ்வீட்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் பயங்கர இனிப்பாக இருந்துச்சு. அதையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு என் பையனையும் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன். அவனுக்கு பேக் பண்ணது போக எங்களுக்கெல்லாம் பெருசாக எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் நான் வந்து ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வைக்கல. காயோட ட்ரெஸ் இருக்கும், இல்லை என்னோடய ட்ரெஸ் கூட ஏதாவது அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே வந்து பேக் பண்ணிக்கவே இல்லை. அண்ட் இதெல்லாம் வந்து காரில் ஏற்றிட்டு இருந்தாங்க லக்கேஜ் எல்லாமே. அண்ட் தன்விக்கு வந்து கார் ட்ராவல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து அவன் எந்த பிரச்சனையும் வந்து பண்ண மாட்டான், சமத்து குட்டியாக இருந்துக்குவான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஆச்சி கூட ஃப்ரண்ட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தான். அண்ட் இடையில வந்து பெட்ரோல் போட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கிளிப்பிங் வந்து எடுத்தேன். லைக் இந்த அவுட்ஃபிட் காமிக்கணுன்றதுக்காக, ஃபுல்லாக காமிக்கணுன்றதுக்காக. அண்ட் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுது தான். இதில் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து இதில் ஃபர்னிச்சர் கடை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேலை இப்படி மலைகளாக தான் இருக்கும் எங்கள் ஊர் சைடு. லைக் ஹஸ்பண்ட் ஊர் சைடு வீட்டை சுற்றி ஃபுல்லாக மலைங்களாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைப் ஃபீடிங் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த அவுட்ஃபிட்டும் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தன்விக்கு வந்து ஜாலியாக விளையாடிட்டே வருவான், இடையில தூங்கிடுவான், அகைன் திருப்பி விளையாடுவோம். இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு ட்ராவல். ஈவினிங் ஆயிடுச்சு அரௌண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ தன்விக்கு வந்து அவங்க தாத்தாச்சியை 20 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்குறான். நான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததுமே வந்து அவன் பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா 20 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்குறான் இல்லையா. ஸோ கம்ப்ளீட் என்விரான்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா நார்மலாக செட் ஆகிட்டான். எப்பயும் போல் வந்து விளையாடிட்டு இருந்தான். இது வந்து நைட்டு நாங்கள் வந்து பழைய ஆல்பம்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா. ஸோ என்னோடய குட்டி வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது தன்விக்கு வந்து அப்படியே என்ன மாதிரி இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அத்தை. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சண்டே. நாங்கள் சாட்டர்டே ஊர்லேருந்து வந்தோம் ஆஃப்டர்நூன். இது வந்து சண்டே மார்னிங். காவியா வந்து டீ போட்டுட்டு இருந்தா. இந்த கிளிப்பிங் யார் எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல. நானும் தன்விக்கும் வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருந்தோம். அதுதான். ஆல்சோ இந்த கார் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங். இது வந்து அப்பா வாங்கி வச்சுருந்தாங்க. தன்விக்கு ஊர்லேருந்து வர்றான்னு சொல்லிட்டு டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி குப்பரை விழுந்தாலும் நம்ம போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுவே வீல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு சுற்றி எடுத்து ஒரு வழியாக நேராக ஆயிக்கும். ஸோ ரொம்ப பயங்கர ஸ்பீடாக இருக்குது. ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சூப்பராக போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. தன்விக்கு வந்து இனிஷியலாக பயந்தான். இது டக் டக்குன்னு திரும்புறதுனால. சாஷா அதுக்கு மேலே ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா. லைக் அவனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. எந்த டாய்ஸுமே பொதுவாக பிடிக்காது. தன்விக்கோடது பயப்படுவா. ஸோ வந்து சோஃபாவில் ஏறி உட்காந்துருந்தா. இது வந்து மார்னிங் டிஃபன் ஈரலும் வந்து மட்டனும் வந்து வச்சு சாப்பிட்டோம். அண்ட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். ஈரலும் வந்து வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ இந்த சாப்பாட்டையும் வந்து ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே வந்து அகைன் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கிளம்பணும். வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து சண்டே ஆஃப்டர்நூன் கிளம்புறோம். போகிறதுக்கு ஈவினிங் ஆகிரும். மினிமமாக நமக்கு வந்து 3 to 3.5 hours to 4 hours ஆகும். நம்ம இப்போது ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ எதுக்காக இங்கே வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து தன்விக்கு ரொம்பவே தேட ஆரம்பிச்சிருச்சு. லைக் லிட்ரலி அழுகாத குறையாக இருக்காங்க. அம்மா கூட அழுதாங்கன்னு சொல்லிட்டு அப்பா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அவங்களால வந்து பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு தன்விக்கு காமிச்சிட்டு வரலான்னு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டி இந்த ஒன் டே அவங்க தன்வி கூட இருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்தாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பை, டேக் கேர்.